Hello and welcome to Student Legate. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 7th standard term 1 science unit 2 force and motion அதோடைய book bag discussion தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னும் வாங்க இன்னையோட ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். ஸோ choose the correct answerல நம்ம இன்னைக்கு பார்க்க போற first question. The particle is moving in a circular path of radius r. The displacement after off circle could be அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கொஷின் புரியுதா? ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சர்க்குலர் பாத், அதாவது வந்து ஒரு சர்க்குலர் பாத் ஒன்று இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது, ஸோ அதோட ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் ஒரு இது ஆரம்பித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், அதாவது ஹாஃப் ஆஃப் சர்க்கிளை நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம படித்தோம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, ஸோ இதிலிருந்து இது வரையும் ஆர் அப்படின்ற பட்சத்தில் இதோட இது சேர்ந்துச்சுன்னா இது வந்து 2r. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். Okay, so from the given vt, அதாவது velocity time graph, it can be inferred that the object is. ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், அந்த ஆப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் டி ரெண்டுமே யூனிஃபார்ம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இல்லை, கண்டிப்பாக அது நான் யூனிஃபார்ம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ அல்லது டி, இப்போது யூனிஃபார்ம் மோஷனா இல்லை யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தான். ஏன் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து என்னது, வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ ஆன்சர் இஸ் டி, மூவிங் வித் த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகே, உங்களால் ஃபாலோ படிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, then which of the following figure represent the uniform motion of a moving object கரெக்ட்லி? ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட் கரெக்ட்லி அப்படிங்கிறதுக்கு இது என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்தானுங்க. இது வந்து என்னது, டிஸ்டன்ஸ் டைம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஸ்பீடை தான் குறிக்குது. ஸோ இதில் எது யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் யூனிஃபார்மாக இருக்குது. ஓகேவா? Then suppose a boy is enjoying a ride in a merry-go-round which is moving in a constant speed of 10 meter by second. It implies that the boy is, இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாய் வந்து மேரிகோல்ட் ரவுண்டில் வந்து அப்படியே ஒரு 10 மீட்டர் பை செகண்டில் வந்து அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் அவருக்கு இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ட்டில் இருக்காரா? ஏன் ஓகே. மூவிங் வித் நோ ஆக்சலரேஷனா? ஓகே. இன் ஆக்சலரேஷன் மோஷனா இல்லை மூவிங் இன் யூனிஃபார்ம் வெலாசிட்டியா? ஸோ த ஆன்சர் இஸ் மூவிங் இன் ஆக்சலரேஷன். ஸோ அவர் வந்து மூவிங் இன் ஆக்சலரேஷனில் போய்கிட்டு இருக்கார். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஒன் வே மைட் இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? ஸோ எந்த விதத்தில் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் லோவர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டினால தான் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்டெபிலிட்டிலாம் என்னங்கிறது வந்து நான் வந்து கிளாஸ் நடத்தியிருக்கேன். ஸோ அதோட லெசன்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை பார்த்துருக்கேன். Then fill in the blanks. The shortest distance between the two places are displacement. Okay, so rate of change of velocity, acceleration. So if the velocity of an object increase with the respective time, the object is said to be dash acceleration, positive acceleration. The slope of a speed time graph gives velocity. So speed time graph நம்மளுக்கு என்ன கொடுக்கும், velocity கொடுக்கும். So in dash equilibrium, the center of gravity remains the same height with the displaced, so neutral equilibrium. Okay, then match the following. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பக்கத்தில் இருந்து பார்ப்போம். நாட் அப்படின்னா அது ஸ்பீட் ஆஃப் த ஷிப்பை நம்ம குறிக்கிறது தான். ஓகே, அடுத்து வந்து ஜாமெட்ரிக்கல் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ தான் நான் சொன்னேன் ஸ்டெபிலிட்டி. மீட்டர் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ லார்ஜஸ்ட் ஏரியா பேஸ் அப்படின்னா அது சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஆப்ஜெக்டோட ஸ்பேஸ் தான் நம்ம வந்து the center of gravity of a geometrical space of an object தான் நம்ம வந்து largest base ஏரியான்னு சொல்கிறோம். ஸோ லைட் ட்ராவல் த்ரூ அ வேக்யூம் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். டன்
ஸோ த வெலாசிட்டி வந்து மீட்டர் பை செகண்ட் அப்படின்னா ஆக்சலரேஷனுங்கிறது என்னதுங்க மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ த லென்த் ஆஃப் ஸ்கேல் இஸ் மீட்டர். ஏரோப்ளேன் ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகேவா. த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை நம்ம வெலாசிட்டின்னு சொல்லணும்னா ஸ்பீட் பை டைமை நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே ஐம் சாரி speed by time is velocity right. Okay correct தான் note பண்ணி. Okay all the object having a uniform speed need not have uniform velocity. Okay describe your with an example. So uniform speedல இருக்குது uniform velocityல இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். So the object moving in a uniform circular motion are moving around a perimeter of the circle. Okay so with a constant speed. While the speed of an object is constant, the velocity is changing. Merry-go-round, roller coaster, planet orbiting the sun. ஓகேவா இதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கிறது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்காது அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கேயே அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒரு சர்க்குலர் பார்த்து எடுத்து அதில் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்பீடு யூனிஃபார்மாக இருக்கும் ஆனால் வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்காது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய எக்ஸாம்பிள் என்னது மேரி கோ ரவுண்ட், ரோலர் கோஸ்டர் அண்ட் பிளானட் ஆர்பிட்டிங் த சன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா. ஷீ மூவ்ஸ் இன் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இன் அ கான்ஸ்டன்ட் டைரக்ஷன். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கான்ஸ்டன்ட் டைரக்ஷனில் அவள் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வேறு விதமான ஒரு சென்டென்ஸில் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா ஆமாம். ஷீ மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போய்கிட்டு இருக்கான்னு இதை சொல்லலாம் ஓகேவா. ஸோ correct your and friend who say that the acceleration gives the idea of how fast the position changes. ஸோ ஆக்சலரேஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஃபாஸ்ட் த பொசிஷன் சேஞ்சஸ்ங்கிறத சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் த வெலாசிட்டி கிவ் த ஐடியா ஆஃப் த ஃபாஸ்ட் ஆஃப் பொசிஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆக்சலரேஷன் கிவ்ஸ் த ஐடியா ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் த வெலாசிட்டி சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல ஷோ த ஷேப் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் அ மோஷன் இன் ஃபாலோயிங் கேஸ். என்ன ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பார்க்டு பஸ் இருக்குது என்னென்ன எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் கொடுக்கலாம். ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே நான் அடுத்து மூவ் பண்ணுறேன். ஸோ டிஸ்டிங் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆட். ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ த ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் பை யூனிட் டைம் ஓகேவா. ஸோ அதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அ டைம். ஸோ அதோட வந்து இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீட் ஆஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் கேன் பி நெவர் பி ஜீரோ. ஸோ எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்டோட ஸ்பீடு வந்து எப்போவுமே ஜீரோவாக இருக்கவே இருக்காது ஓகேவா. வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இன் அ யூனிட் டைம் இன் அ கிவன் டைரக்ஷன். ஸோ அப்போ இது வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கனால இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் வில் பி ஜீரோ இஃப் இட்ஸ் ரிட்டன் டு திஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு நான் இப்போ வீட்டிலேருந்து நான் கோயிலுக்கு போயிட்டு திருப்பி கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அது வெலாசிட்டி ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ தென் what is a constant what do you mean by a constant acceleration அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். ஸோ object is said to be a constant acceleration if it is travel in a straight line and its velocity of increase or a decrease in a equal magnitude of a equal interval of time ஓகேவா. ஸோ எய்தர் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டைரக்ஷனில் அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வெலாசிட்டி இன்க்ரீஸாவோ டிக்ரீஸாவோ நம்மளுக்கு போணுச்சுன்னா அதான் நம்ம இன்டர்வல் ஆஃப் டைமில் அது போணுச்சுன்னா அதை நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ த மோஷன் ஆஃப் அ ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு எந்த ஒரு பிடிமானமே இல்லாமல் கீழே போடுற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேவா. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் அன் ஆப்ஜெக்ட் இஸ் தட் பாயிண்ட் த்ரூ விச் த என்டையர் வெயிட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்ட். ஸோ ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ஆப்ஜெக்டோட வெயிட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து
தாக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ டீட்டெயில் ஆன்சர் வந்துட்டோம். ஸோ டீட்டெயில் ஆன்சருங்க ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டினா என்னன்றதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ தோஸ் ஹூ ஆர் இதை குறைச்சி பார்க்குறவங்க, அதாவது வாட் ஐ மீன் அதோட குவாலிட்டியை குறைச்சி பார்க்குறவங்க இதை கொஞ்சம் ஹை பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தி ஸ்டெபிலிட்டி இஸ் மெஷர் of an object is the ability to maintain the original position. ஸோ எந்த அளவுக்கு அதால் ஒரிஜினல் பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியுதோ அதான் நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். there are 3 type of stability, அதாவது என்னென்னா ஸ்டேபிள் ஸ்டெபிலிட்டி, அன்ஸ்டேபிள் ஸ்டெபிலிட்டி, நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஸ்டம் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ரெஸ்டமில் வந்து the vertical line through which the gravity still falls with the base, so it is known as written ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரெஸ்டம் இது நான் ஃபுல்லாகவே இது வந்து ஒரு 20 நிமிஷம் கிளாஸுக்கு வெறுமனே அந்த ஃப்ரெஸ்ட்டை மட்டுமே நடத்தியிருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு கிடக்கடன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இது இன்னும் புரியலை, எனக்கு வந்து இது கொஸ்டின் ஆன்சர் மட்டும் போதாதுங்க, நான் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க லெசன் டிஸ்கஷனை பார்த்துருங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்ஸ்டேபிள் ஃப்ரெஸ்டம் அப்படின்னா அந்த ஃப்ரெஸ்டம் வைக்கும்போது அது ஒரு அன்ஸ்டேபிளாக இல்லாமல் கீழே விழுகிறது தான் நம்ம வந்து அன்ஸ்டேபிள் ஃப்ரெஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நியூட்ரல் ஃப்ரெஸ்டம்னா அந்த ஃப்ரெஸ்டமை இப்போ நீட்டு வாக்கில் வச்சுட்டோம்னா அது எந்தவித ஒரு ஃபோர்ஸும் அது அஃபெக்ட் ஆகாத அது நியூட்ரல் ஃப்ரெஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு irregular ஸ்பேஸ்க்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இது வந்து நான் ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணணுன்ற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்னும் தெளிவாகவே நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ லெசன் டிஸ்கஷனில் பார்த்துங்க. ஸோ இன்ஃபேக்ட் இது கொஸ்டின் டிஸ்கஷன்றதுனால நிறைய பேருக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்தா போதுன்ற பட்சத்தில் நான் அது மட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் டு டீச், இப்போ நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கொஸ்டினை நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ நான் அதை திரும்ப இதுக்காண்டியே ஒரு வீடியோ போட்டு நான் அதை நடத்திடுறேன். ஓகேவா? தென் நியூமெரிக்கல் ப்ராப்ளம். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளத்தை நான் கண்டிப்பாக நடத்தி ஆகணும். ஸோ கீதா டேக் 15 minutes for her house to reach the school in a bicycle. So the bicycle speed is 2 meters per second. Calculate the distance travel between her home and school. ஸோ அவளோட டைம் எவ்வளோ ஆகுது? 15 minutes ஆகுது. அவளோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 minutes ஆகுது. அவளோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 meter per second ஆகுது. ஸோ இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். இப்போ நம்மளுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? வெயிட் செகண்ட். ஸ்பீடோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு டைம் தெரியும், ஸ்பீட் தெரியும். அப்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே ஸ்பீட் என்ன? 2 meter by second. ஓகேவா? இது 15 minutes. 15 minutes-ஐ நம்ம வந்து இதுவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 360 டிகிரியால் இதை வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவங்க இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 360 டிகிரியால் அதை இது பண்ணோம். அப்படி 60யால் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிது. பார்த்தீங்களா? ஸோ இருங்க, வெயிட் செகண்ட், சால்வ் நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஈக்குவலாக. ஸோ 16 minutes செகண்டால் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 60 பண்ணிங்கன்னா 900 கிடைக்கும். ஸோ இதை இன்ட்டு 90யால் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு 1800 மீட்டர் கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அ கார் ட்ராவல் ஃப்ரம் அ ரெஸ்ட் and traveling with the velocity of 2 meter by second in a 10 second. What is the acceleration? So acceleration அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா initial velocity minus final velocity minus initial velocity by time. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0. ஃபைனல் வெலாசிட்டி 20 minus 0 divided by 10. அப்போது 20/10. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். அப்போது 20 meter by second. ஓகேவா? 20 meter by second. 2 meter by second square. நான் 20ன்னு சொல்லிட்டேன். 2 meter by second square. ஓகே, நெக்ஸ்ட். A bus can accelerated with an acceleration 1
மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அதில் ஆக்சிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த மினிமம் டைம் ஆஃப் அன் பஸ் டு ரீச் 100 மீட்டர் பை செகண்ட் ஃபார் 50 கிலோமீட்டர் பை செகண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சிலேஷன் ஆஃப் ஃபஸ்ட் பஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன 50, ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு 100. ஸோ இப்போ நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்கான், நம்மளுக்கு அங்கே ஆக்சிலேஷனை மீட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ அதை வந்து நம்ம இதை மாற்றணும். அப்போ வந்து 10⁻³ ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10⁻³ ஆட் பண்ணிங்கன்னா இது மைனஸ் 10⁻³ காமனாக எடுத்துட்டிங்கன்னா 100 - 50 by 10⁻³. ஸோ 10⁻³ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 × 10⁻³ செகண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதோட நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீகேட். தேங்க்யூ.